வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக அங்கே தான் ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழியே தான் போயிட்டுருக்கேன். காலையில் இங்கே பக்கத்தில் தான் தூங்கியிருந்தேன். விஷயம் கேட்டவுடனே எந்திரிச்சு வந்துட்டேன். என்னென்னா, பின்னாடி வண்டியாக நிற்கிதில்ல. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தோன்னே என்னடா விஷயமா இருக்குது அப்படின்னு நினச்சேன். என்ன விஷயம்னாங்க, இப்போது நாங்கள் போய் வீடியோ சும்மா லைட்டாக காமிக்கலான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரோ நீங்கள் யார் விலாகரா, இங்கே வந்து வீடியோ நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் எடுக்கலை, டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தாங்க. பரவாயில்லையே, இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா காரில் வந்து சார் வந்தார், ரஜினி சார் வந்தார். வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஹாய்ன்னு அப்படியே காமிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக காலையில் இல்லை, வெள்ளனால உடனே வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணிடாதீங்க, ஏன்னா பப்ளிக் வந்தால் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி போகிற மாதிரி மட்டும் காமிங்க, லொக்கேஷன் மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே சார், நான் போட மாட்டேன், ஜஸ்ட் நான் என் வழி நான் வந்து அவுட்லைன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், நான் இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பட் பார்த்துட்டேன், காலையில் எழுந்திரிச்சோடனே ரஜினி சாரை தான் பார்த்துட்டு நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ரெடி ஆயாச்சு, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நேரம் போய் குளிக்கணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம அவுட்லைன், இந்தியா அவுட்லைன் மேப்போட வ்ளாக் வந்து 20வது நாளுங்க இன்றைக்கி. எங்கே போயிட்டுருக்கோன்னா, நேராக கோழிக்கோடு தான் போயிட்டுருக்கோம். கோழிக்கோடு இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்டு அப்படியே போக வேண்டியது தான் எப்பயும் போல். ஸோ சேம் ஏதாவது வந்து விசித்திரமாக ஏதாவது அருவியாக இருந்த மாதிரி, இல்லைன்னா நேற்று பார்த்த மாதிரி அந்த சுல்தான் இது கோகா பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் ஏதாவது கண்ணில் பார்த்தா உடனே உங்களுக்கு காட்டுறேன். நடந்துக்கிட்டே இருக்கேன், சரியாக பேச முடியல. சரி ஓகே, எனிவே வாங்க போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு குளிக்கணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். அதே மாதிரி காலங்காத்தாலே நான் ரஜினி சாரை பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்ப்பே பார்க்கல. வளருது பாருங்க, எதிர்பார்க்கல. 7 மணிக்கு எந்திரிச்சு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணலையேன்னு சொல்லிவிட்டு பெட்ரோல் பங்க் தான் போயிட்டுருப்பேன் எப்போயுமே. எந்திரிச்சோடனே பெட்ரோல் பங்க் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, இல்லைன்னா இது பாத்ரூமு எல்லாமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வெளியே வருவேன். சேம் அதுக்காக தான் போயிட்டுருந்தேன். பார்த்தா காலங்காத்தாலே ரஜினி சாரை பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி. ஏதோ சம்திங், ஏதோ ஃபைட்டிங் சீன் தான் நினைக்கிறேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன, அதோட பேக் சைடு வந்து பார்த்தேன், என்னென்னா ஒரு சின்ன கோட்டை மாதிரி இருந்துச்சு, நிறைய கப்பல் போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரஜினி சார் வந்து இந்த கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கூட அப்படியே நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, வீடியோலாம் எடுக்காதப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க பிஸ்னஸ் நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டேன். வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காது. எடுக்கலாம் ட்ரை பண்ணேன், பட் எடுக்கலை, அவங்க சொன்னோன்னே இம்பார்ட்டன்ட். சரி ஓகே வாங்க போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக இப்போது பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு, அங்கே சார்ஜ் போட்டுட்ருக்கேன். திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு சார்ஜ் பிரச்சனை. திரும்பவும் பவர் பேங்க் சார்ஜ் போடணும், ஃபோன் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அடுத்து பவர் பேங்க் சார்ஜ் போடணும், பவர் பேங்க் ஃபுல்லாக ஆகணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் மார்னிங் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்தாச்சு, ரஜினிகாந்த் சாரை பார்த்துட்டு அப்படியே வர வழியில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சார்ஜ் போட்டுருக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எதுவுமே பார்க்க முடியாதுங்க, ஏன்னா சார்ஜ் இது ஏறுறதே, இது ஆக்சுவலாக எப்போ வந்தேன், 2 மணிக்கு வந்தேன், 3 மணிக்கு வந்தேன். இது ஏறுறதே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பவர் பேங்க் ஏறுறதுக்கு எப்படி 4 மணி நேரம் ஆயிரும். எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் எதாவது பார்க்கணும். சரி ஓகே, இன்னும் நான் பிளான் பண்ணல, ஏதாவது சம்திங் எதாவது காட்டலான்ட்டு தான் இருந்தேன். பட் சார்ஜ் ஏறுறதுக்கே நாள் போயிடும் போல். சரி ஓகேங்க,
நீ ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் பேசலான் இருந்தேன். என்னென்னா ஷார்ட்ஸ் வந்து லைவ் வர்றது மண்டே இன்றைக்கி மண்டேல. ஸோ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஷார்ட்ஸ் வர்ற மாதிரி பார்க்கலான்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா சார்ஜ் வந்து இருக்கிறனால லைவ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ 8 மணிக்கு கரெக்டாக இருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து 350 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் ரீச் ஆகிறோம். நான் வந்து ஷார்ட்ஸ் எப்போ வரலான் இருந்தேன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஷார்ட்ஸ் வரலாம், ஷார்ட்ஸ் லைவ் வரலாம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஷார்ட்ஸ் லைவ் வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தேன். பட் வீக்லி வந்து லைவ் வர்றது ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் லைவ் வரலான்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் லைவ் வாங்க. கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேசலாம், நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.